ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு லெஃப்ட்டு, இது ரைட்டு. நம்ம அதாவது இப்படி வைக்கும் போது இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த கொக்கி மாட்டுறது தப்போம், இங்கே வந்துட்டு கொக்கி தப்போம். அப்போ இந்த கொக்கி தைக்கிற இடம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம இப்போ சுற்றளவு எடுக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல நான் வச்சுட்டு இது நல்லா கிளியராக தெரியுதா பாருங்கள். நல்லா இழுத்து வச்சு இந்த இடத்துல எடுங்க. இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எடுங்க. இது வந்துட்டு 10க்கும் மேலே ஒரு புள்ளி, அதாவது இந்த ஒரு ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம 10.25 வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. கரெக்டாக 10.25 கிட்டே இருக்குது. நம்ம 10.25 வச்சுக்கலாம். ஏன்னா லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவு தான் குறையுது, அதனால் நம்ம 10.25 வச்சுக்கலாம். நல்லா இதை இழுத்து வச்சு சுற்றளவு எடுக்கணும். நல்லா இழுத்திங்கனாலே எனக்கு 10.25 வந்துடுச்சு. இது மாதிரி தான் சுற்றளவு எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து வச்சு எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிளியரான சுற்றளவு தெரியும். ஒருவேளை சுருக்கமாக ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவெடுங்க. ஓகேவா? இப்போ 10.25 இருக்குது சுற்றளவு. சுற்றளவு வந்துட்டு 10.25 இருக்குது. அப்போது அதை விட நான் வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 11.25. இதுதான் நமக்கு அளவு. இப்போது நீங்கள் பிகினராக இருக்கும்போது, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹைட்டு கூட வேணும், அந்த மாதிரி சாரி சுற்றளவு கொஞ்சம் கூட வேணும், எனக்கு உடம்பு இது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அப்போயும் நீங்கள் இந்த மாதிரி 2 வச்சுக்கலாம். ரொம்பவே டைட்டாக இருக்குது, போடவே முடியல, பத்தவே முடியலைன்னா ஒரு 2.5 வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு நீங்கள் அந்த 1.5 இன்ச்சை பிடிச்சிட்டு அவங்களுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்கும், எவ்வளோ லூஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு இது. இப்போ சுற்றளவு இப்படி தான் பார்க்கணும். சுற்றளவை விட 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு அவங்க எப்படி எவ்வளோ லூஸ் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா அளவை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஹைட்டு பாருங்கள். இந்த காலர் இந்த ஷோல்டர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் ஹைட் எடுக்கணும். இந்த ஷோல்டர்கிட்ட நான் வச்சுட்டேன். ஹைட் 14 இருக்குது. 14 லைட்டாக கொஞ்சம் கூட இருக்குது, ஒரு பாயிண்ட், ஒரு கோடு 14. இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்துட்டு 14. ஓகேவா? இப்போது இந்த ப்ளவுஸோட பேக் நெக் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியும் இதை வச்சு நேராக இப்படி ப்ளவுஸில் வச்சு குறிச்சிட்டு இதை விட தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இல்லை நான் பேக் நெக்கோட ஹைட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த வந்துட்டு இப்படி சமமாக வச்சுக்கிட்டு நேராக இப்படி விட்டோம்னா 9.25 இருக்குது. அதாவது இந்த கர்வ் இப்படி வளைவு பெண்ட் ஆகுதுல, அந்த இடத்துல பார்க்கணும். 9.25 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டானா இங்கே ஒரு டானா போட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு இப்படி வளைவு போடுவோம். இப்போ அது மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சா அந்த இடத்துல 9.25 இருக்குது. அப்போது பேக் நெக் வந்துட்டு 9.25.
இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்க்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக் அதுவும் இதே மாதிரி. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி அந்த டானாக்கிட்ட வச்சிங்கன்னா 7.5 இருக்குது. அதுதான் ஃப்ரண்ட் நெக். எப்போதும் ரொம்ப இறக்கமாக போடுறவங்களா இருந்தால் 7.5 வைங்க. இல்லைன்னா 6.5 7 அதுவே கரெக்டான இதாக இருக்கும். நார்மலாக கொஞ்சம் ஏற்றமாக போடுறவங்களுக்கு வந்துட்டு 6.5 கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து நல்லா பாடியாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் இறக்கமாகவும் போடுவாங்க, அதனால இவங்க 7.5 இவங்களுக்கு இருக்குது. இப்போ வேறு என்னென்ன அளவுகள் தேவைன்னா இந்த கையோட சுற்றளவு, கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது? 6.5. இப்போ கையோட ஹைட் எப்படி பார்க்கணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் 5.5 இருக்குது கையோட ஹைட்டு. கை உயரம் வந்துட்டு 5.5. நம்ம மடித்து தைக்க வந்துட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு விடணும். இப்போது ஷோல்டர் எப்படி பார்க்கணுன்னா ஷோல்ட்ரு இதில் வந்துட்டு 2.25 2.5 கிட்ட இருக்குது. அதாவது 2.25க்கும் இந்த ஒரு கோடு தாண்டியே இருக்குது. அப்போ 2.5 வைக்கணும். ஷோல்டர் 2.5 வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? இப்போது இந்த நம்ம இப்படி ப்ளவுஸ் வெட்டுவோம் இல்லையா, இப்படி வளைவு இப்படி போட்டு இப்படி தானே கை வரும், இப்படி தானே வரும். இப்போது இந்த கை உயரம் இது எப்படி பார்க்கணும்னா இங்கே இந்த வளைவு எது வரைக்கும் போடணும் ஷோல்டர்லேருந்து அப்படின்னு பார்க்கணும்னா இதை வந்துட்டு அப்படியே நம்ம இங்கே கீழே மடித்து தைக்க ஒரு 1.5 இன்ச்சு விடுவோம். அதுலேருந்து இந்த அளவு அப்படியே வச்சிட வேண்டியதான். இது வந்துட்டு 8.25 இருக்குது எனக்கு. இதை அப்படியே வச்சிட வேண்டியதான். இதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற அளவை அங்கே கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னொரு மெத்தட் பார்ப்போம். இப்படி இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இப்படி நேராக வச்சு இந்த இடம் எங்கே போயிருக்குன்னா அதை பார்க்கணும். 6.25 இருக்குது. நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி 6 தான் இருக்குது. ஆறு தான் இருக்குது. இப்போ இந்த அளவை நம்ம மேலே ஷோல்டர் கொடுத்துருப்பீங்களா, இந்த துணியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுலேருந்து இங்கே 6 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்க்கணுமா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கழுத்து வெட்டுறதுக்கு எவ்வளோ வைக்கணும்னு பார்க்கணுமா. அது வந்துட்டு இந்த மாதிரி வச்சு இப்போ அதே தான் நம்ம ஹைட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த இந்த கர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சு தான் கழுத்து அகலம். கழுத்து அகலம் 3 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த அளவு இதுவே நமக்கு போதுமான அளவு. இதை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நமக்கு அளவு தேவை. வேணும்னா நீங்கள் இந்த லாஸ்ட் இதையும் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ அளவு வேணுங்கிறதுக்காக இந்த அளவையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
இந்த அளவே நோட் பண்ணிட்டு இது 34 இருக்குது. நம்ம இதை வந்து மெஷர் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிடுவோம், ஹூக் மாட்டிடுவோம். அப்போ இது எக்ஸ்ட்ரா உள்ளது தான். நமக்கு ப்ளவுஸோட ஹிப்பு வந்து 34 இருக்குது. இடுப்பு வந்து 34 இருக்குது. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்துட்டு ப்ளவுஸு அளவு எடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.